வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் ரஜினிகாந்துடைய சகோதரருக்கு மாரடைப்பு. ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. பெங்களூருக்கு பறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பதற்றத்தில் குடும்பம். என்ன தகவல், என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரஜினிகாந்த் இப்போது உச்ச நடிகராக ஜொலித்து கொண்டிருக்கிறார். தற்போதைய அவருடைய வெற்றிக்கு அவருடைய கடுமையான உழைப்பும் அங்கிருந்த திறமையும் எப்படி காரணமோ அப்படித்தான் அவருடைய சகோதரர் சத்யநாராயணமும். இந்த நிலையில தான் சத்யநாராயணுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருக்கிறார். 70 வயது மேலாகியும் இன்னும் சுறுசுறுப்பாக உழைத்திருக்கிறார். கூலி படத்தில் நடித்து முடித்த அவர் இப்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை முடித்துவிட்டு கமலஹாசன் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் தனது 173வது படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. சமீபத்தில் தான் அதற்கான அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. ரஜினிகாந்த் நடத்துனராக இருந்த பிறகு சென்னைக்கு வந்து சினிமாவில் கல்லூரி படிக்க நடிகராக மாறியவர் என்பது அனைவருக்குமே தெரியும். அப்படி சென்னைக்கு வருவதற்கு 2 பேர் முக்கிய காரணங்களாக இருந்தாங்க. ஒருவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜ் பகதூர், இன்னொருவர் அவருடைய சகோதரர் சத்யநாராயணன் கெய்ட்வாட் ஆவாங்க. தனது ஆசையை ரஜினி வெளிப்படுத்திய போது 2 பேரும் தான் தைரியமாக சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறாங்க. சத்யநாராயணனை பொறுத்தவரை ரஜினி வளர்ந்து வரும் அவரை முக்கியமாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் அனைத்துமே செய்தாங்க. குறிப்பாக ரஜினி தனது இள வயதிலே செய்த சில செயல்களை கடுமையாக கண்டித்தவரும் நல்வழிப்படுத்தவரும் அவர்தான். ரஜினிகாந்த் சினிமாவில் வளர்ந்த பிறகு அவங்க மீது தனிப்பட்ட மரியாதையும் பாசத்தையும் வைத்திருந்தார். ரஜினியுடைய சகோதரர் சத்யநாராயணுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது பெங்களூரில் இருக்கும் ஐசாவின் வசித்து வரும் அவங்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரது குடும்பத்தினர்கள் அவரை பெங்களூருக்கு எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கும் நாராயணா ஹிருதலயா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறாரு. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு வயது 84 ஆகும். தனது சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதுமே உடனடியாக சென்னையில் பெங்களூர் சென்றிருக்கிறாரு ரஜினி அவர்கள். அவரது உடல்நலம் பற்றி மேலதிக தகவல் எதுவுமே இதுவரை வெளிப்படலை. இருப்பினும் சத்யநாராயணனுடைய உடல்நலம் ரொம்பவே மோசமாக இருப்பதாகவும் அதன் காரணமாக ரஜினி அவர்கள் குடும்பத்தினரும் உச்சக்கட்ட பதட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை அடுத்து அவர் விரைவில் குணமடைய வேண்டுமென ரஜினியுடைய ரசிகர்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.